போகிறோம். எனக்கு சென்னா மசாலாவும் சோளா பொரியும் ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாக்டவுன் டைமிங்கில் வந்து நம்ம வெளியே போகாமல் வீட்லேயே இருந்து நம்ம அம்மா கிட்ட வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு கேட்டு சாப்பிட்டு நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனாவை ஒழிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனாவை நம்ம கிட்ட நெருங்க விடாமல் நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமாங்க. மண்டைக்கு மேல டிபன் பாக்ஸ் இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. ஓவரா எடுத்து எடுத்துறேன். வேண்டாம், ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமா எடுத்துறேன். மம்மி, இன்னைக்கு நீங்க சென்னா மசாலா எப்படி செய்ய போறீங்க அது சொல்லுங்க. எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சீனு? வாய் மூடுங்க. சிரிக்க வேணாம். சிரிக்க வேணாம். வாய் ஒரு இடத்துல நிக்குதான். ஆக்ஷன் 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 ஆக்ஷன். ஓகே, நம்ம இப்போ சென்னா மசாலாவுக்கு கொண்டைக்கடலையை ஊற வச்சுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கணும். அப்போ தான் சாஃப்டாக அது வேவும். சோளாபுரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். எல்லோரும் சோளாபுரி வந்து மைதா மாவில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா பசங்களுக்கு கொடுக்குறது வந்து ஜாஸ்தி மைதா மாவு சேர்க்காம நம்ம கோதுமை மாவு வீட் ஃப்ளவர்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு சோளாபுரி செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து 1 கப்பு வந்து கோதுமை மாவு, அப்புறம் 2 சிட்டிக்கை பேக்கிங் சோடா, 3 சிட்டிக்கை சால்ட்டு, ஆயில் வந்து ஒரு 3 or 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. அப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம். இப்போ வீட் ஃப்ளோரை போட்டுக்கலாம். ரெண்டு சிட்டிக்கை பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க. அப்புறம் நல்லா புளிச்ச தயிர், அப்போ தான் வந்து நல்லா பொசு பொசுன்னு உப்பி வரும். தயிர் வந்து நல்லா புளிச்சிருக்கணும். போதும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரவாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கப்பு கோதுமை மாவு போட்டோம்ல, 1/4 கப்பு ரவா போட்டுக்கோங்க. இதை நல்லா அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணணும். இப்படி மடக்கி எவ்வளோ சாஃப்டாக நீங்கள் வந்து மடக்கி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது நல்லா உப்பி வரும். சோளாபுரி நீங்கள் வீட் ஃப்ளவரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி அப்படியே 1 hour அப்படியே விட்டுருங்க. இப்போ சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 6-7 பல் உரிச்சு வச்சுங்க. அப்புறம் மல்லிக்கீரை, அப்புறம் பல்லாரி வெங்காயம் ஒரு 6 பல்லாரி வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அது இதுமாரி சாப்பர் பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணிடணும். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, மல்லிக்கீரை எல்லாத்தையும் நல்லா சாப்பர் பாக்ஸில் போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள், இப்படி நைஸாக இருக்கணும். சாப்பர் பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் கத்தியாலே நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நான் மசாலா சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன்,
காஷ்மீரி மிளகா 1/2 டீஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க. முழுசாக பொடி பண்ணி வேணால் முழு ஓமம் சேர்த்துங்க. சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கடலையில் வேறு நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால மசாலாவுக்கு உள்ள தேவையான சால்ட் எடுத்துக்கிட்டேன். இது வெள்ளை கொண்ட கடலையை நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதாவது வந்து நீங்கள் வேணால் இப்போ நான் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுருங்க, ஈவினிங் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுருங்க. நான் இப்போ ஈவினிங் செய்கிறதுனால நான் காலையில் ஊற வச்சுட்டேன். இப்போ நான் ஊற வச்சு 6 மணி நேரம் ஆச்சு. இதை நான் ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கடலையை அப்படி லேசாக ஒரு அளவு மத்திச்சு விட்ருங்க. எல்லா கடலையும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, ரொம்பவும் மத்திச்சிடாதீங்க. இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கிட்டு சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிக்கீரை, பூண்டு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வதக்கிஃபைங். இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணுங்க. தெரியும் கொடுங்க இப்படி வெச்சு இந்த இடத்துல வெட்டாதான் கேமரால தெரியும், புரியுதா? ரொம்ப பெருசாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த அளவு வதங்கினோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு இப்போ நான் சொன்ன மசாலா எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டால் போதும். கடலையில் நான் வந்து ஆல்ரெடி கல் உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் மசாலாவுக்கு மட்டும் தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கினோன்னு அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அப்போ தான் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணோன்னே, மசாலாவில் மிக்ஸ் பண்ணோன்னையே அப்படியே திளிங்கிடும், கெட்டி ஆகிடும். இப்போ இந்த கடலையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி கடலையெல்லாம் நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அது மாதிரி வெள்ளை கொண்டக்கடலை, அதெல்லாம் தினமும் ஒரு நாள் ஒரு விதமாக பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரியே வேக வச்சு நம்ம கொடுக்காம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் லேசாக காரமும் இருக்கும், இனிப்பும் இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா லெமன் ஜூஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு சுவை வேணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. சும்மா ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ஏன்னா மசாலாவும் நல்லா நம்ம வெந்த பிறகு தான் கடலையும் வேக வச்சு தான் நம்ம போடுறோம். அதனால் சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். அடி பிடிக்கும், பார்த்து கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து நல்லா உப்பி வரும். நைஸாக போட்டிங்கன்னா உப்பி வராது. பாருங்க எப்படி சூப்பராக உப்பி வருதுன்ட்டு. நான் சொன்ன மெத்தடுக்கு செய்யுங்க. இதை நான் பசங்களுக்காக வேண்டி குட்டி குட்டியாக நான் சின்னதாக பண்ணியிருக்கேன். சோலாபூரி பெருசாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் பெருசாக போட்டு எடுத்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்ட்டு. சாஃப்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.